நிச்சயம் இந்த ஆலினால் அழகராஜா படத்துல வந்து எல்லா பாடலுமே வந்து பிரபலமாகும். தமன் இன்றைக்கு தமிழில் மட்டுமல்ல தெலுங்கிலும் கலக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தின் பாடல்கள் அவரை வந்து வேறு ஒரு உயரத்துக்கு தமிழ் சினிமாவில் கொண்டு செல்லும். Today's day, finally, Taman sir, your music is rocking, and I think I hope these songs become smashing hits. And thank you for everything. Thank you. இந்த சாங்ஸ் பின்னால இன்னொரு பெரிய ஹீரோ இருக்காரு. அவர் வந்து யாருன்னா முத்துக்குமார் சார். 6 சாங்ஸும் அவ்வளோ சூப்பர்பா வந்து ஒரு 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 குழந்தைக்கு அழகான பேர் வச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி எல்லா பாட்டுக்கும் அவ்வளோ அழகா நேம்ஸும் சரி லிரிக்கும் சரி ஒரு ஒரு வேர்டு கூட காம்ப்ரமைஸ் ஆகாம அவ்வளோ கஷ்டப்பட்டு எஸ் டன் த பெஸ்ட். ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் முத்துக்குமார் சார் ஃபார் த நேமிங். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் நான் சொல்லி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன். தமிழ் தெலுங்குலலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, தெலுங்குலலாம் அவ்வளோ பீக்கான ஒரு ஆள். அப்புறம் வந்து இப்போ தமிழில் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து இதுக்கப்புறம் கலாசலாக்கு அப்புறம் இன்னும் பயங்கர பிஸியாக இருக்கார். அவரோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. ஈகோவே கிடையாது அவருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் இது மாதிரி ஒன்று பண்ணலாமே சார், நான் உடனே உட்காந்து ஆரம்பிச்சிடுவார் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் முத்துக்குமார் சார், நான் வந்து அவரோட சொன்ன மாதிரி 4வது படம் அது. எனக்கு என்ன சொல்கிறது, இங்கேருந்து ஒரு சாங் வந்து எழுதலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து அப்படி ஈஸியாக கிளம்பி போவோம். ஈஸியாக போயிட்டு நேராக போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்டு வரும்போது சாங் முடிச்சுட்டு வந்துடுவோம். அப்படியே அதே மாதிரி ஓஎம்ஆர் போனால் ஒரு சாங் ஆக்ஷன் சாங்னா தெலுங்கு இந்த பக்கம் போயிடுவோம், அப்படியே ஆந்திரா பக்கம் போயிடுவோம். கொஞ்சம் பரபரப்பாக ஒரு செட்டு சாங் அப்படின்னா அது மாதிரி லவ் சாங்னா அப்படியே ஈஸியாக இருப்போம். இன்னும் கொஞ்சம் அப்படின்னா ஒரு ஓஎம்ஆர் போகிறது. அது மாதிரி ஃபுல் ட்ராவல்லே வந்து எழுதுவார். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 ஹவர்லாம் 2 சாங்கு, ஒரு 4 சரணம், 2 பல்லவிலாம் எழுதிடுவார். இந்த படம் வந்து என்ன சொல்றது, தீபாவளிக்கு ஒரு ஃபுல் ட்ரீட்டா இருக்கும் இந்த படம். இது வந்து ஒரு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிச்சயம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ராஜேஷ் சார் மேல இருக்கிற நம்பிக்கை நான் சொல்றேன். அது அவ்வளோ நல்லா வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு ஹீரோ நம்ம தமன் பின்னிருக்காரு எல்லா சாங்ஸும். அந்த 80s சாங் கேட்கிறப்போ எனக்கு அப்படியே ஜிவ்வுன்னு ஆயிடுச்சு. அந்த ஊட்டி குளிர்ல ஆடும்போது நம்ம அப்போ சின்ன வயசுல டிவியில பார்த்தது கமல் சார் பாடல்கள், ரஜினி சார் பாடல்கள் அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஏசாஸ் விஜயோட வாய்ஸ் ஏசாஸ் சார் மாதிரி அப்படியே இருந்துச்சு. அப்படியே யங்கர் வெர்ஷன் சூப்பரா இருந்தது. அண்ட் தமன் சாங்ஸ் ஆர் ஆல் ராக்கிங். எனக்கு ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து ஒவ்வொரு சாங்கும் அப்படி பிடிச்சது. மெலடிஸும் சரி, செல்லம் சாங் ஐ திங்க் திரும்ப திரும்ப போட்டுட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், டிவிஸ்லயும் ரேடியோலையும். படம் பார்க்க வரவங்களும் ஹாப்பியா வீட்டுக்கு போவாங்க. தீபாவளி அன்னைக்கு டெஃபினட்டா ஒரு பெரிய ட்ரீட்டா அந்த படம் இருக்கும். செல்லம் சாங் அண்ட் ரப்பபா சாங் எடுத்த உடனே வந்து ஸ்டுடியோ கிரீன் ஆஃபீஸில் கேட்டேன் நான். ஒரு 3 நாள் அதே தான் மைண்டில் பாடிட்டே இருந்தது. இது பின்னாடி ஒரு மேக்கிங் வீடியோ இருக்குது, அதை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். மேபி அது யூடியூப்ல ரிலீஸ் ஆகலாம், இல்லாட்டி டிவி சேனலில் வரலாம். இந்த டீம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த படத்துக்குள்ள என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு மேக்கிங் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் நிச்சயமாக போகும்போது வந்து கரீனா சோப்ரா நிச்சயமாக என் மைண்ட்லேயே இருக்காங்க. அது மறக்கவே முடியாது. ஒரு போஸ்டர்ல அப்படியே வந்து பூர்வத்தை தூக்கிட்டு வந்து சந்தானமோட எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி திஸ் திவாலி will be much much bigger than all the other films. Rapapa rabariba rapapa pa 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 rabariba rapapa rapapa உன்னை பார்த்த நேரம் வார்த்தையா சாரி
நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டிருக்கீங்க 2 வாட்டி. படத்துடைய டீமுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எனக்கும் சேர்த்து இந்த படம் பெரிய வெற்றியா வரணும். இந்த விழாவுடைய நாயகன் மியூசிக் வந்து அமேசிங் அமேசிங் அமேசிங். உண்மையில எனக்கு அந்த பழைய பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது பார்த்தா நிஜமாவே அந்த காலத்துல பிரபு சார் ஆடின மாதிரியே இருந்தது. கார்த்திக், ஐ ஷுட் ரியலி சே, அது பாட்டு வந்து உண்மையில இட்ஸ் a great song for you. அது ஒர்க் பண்ணும்போது அது பார்க்கும்போது அது மறந்து போயிடுது நம்மளுக்கு யார் ஆடுறான்னு. பிரபு சார் மாதிரியே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம அவரை நினைச்சு பண்றது, நம்மளா ஒரு பெர்ஃபார்ம் பண்றது ஈஸி. ஆனா இன்னொருத்தர் மாதிரி பண்ணணும்னு நினைச்சு பண்ணி அதை ரொம்ப ஈஸியா பண்ணிருக்காரு. ரியலி வெரி நைஸ். அண்ட் அதுக்கான மியூசிக்கும் இருந்தது, அது பெரிய பிளஸ். ஐ விஷ் திஸ் மூவி கிரேட் சக்சஸ். Rabba